அனைவருக்கும் வணக்கம். கயிறு, இந்த மாடு கட்டுற கயிறை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கன்றுக்குட்டி பிறந்த ஒரு சில மணி நேரங்களில் அந்த கன்றுக்குட்டியோட கழுத்தில் கட்டப்பட்ட இந்த கயிறு ஒரு சில மாதங்களுக்கு வெறும் கயிற்று கயிறாக மட்டுமே தான் இப்படி கழுத்திலே இருக்கும். அதன் பிறகு அந்த கழுத்து கயிறு கூட இப்படி ஒரு மொகர கயிறும் சேர்ந்து வந்துடும். அந்த கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மொகர கயிறு ஒன்று இதுவும் சேர்ந்து இருக்கும். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த கழுத்து கயிறு மொகர கயிறு அதான் கூட ஒரு மூக்கணாங்கயிறும் ஒன்று வந்துடும். அதாவது சில நாட்களாக தன் உடம்பில் இருந்த அந்த கயிறு சிறிது நாட்கள் கழித்து தன் உடலை துளைத்து கொண்டு மூக்கில் வழியாக இந்த பக்கம் துளைத்து கொண்டு அந்த பக்கம் தன்னுடவே இருக்கும். அப்படியே இந்த மாடை பாருங்கள், ஒரு தலைக்கயிறும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருக்கும். அதாவது மூக்கணாங்கயிறை நேரடியாக அப்படியே கோத்து கட்ட முடியாதுன்றதுனால மூக்கணாங்கயிறை நேரடியாக கட்டினா மாட்டுக்கு வலிக்குன்றதுனால ஒரு தலைக்கயிறு, ஒரு மூக்கணாங்கயிறு, ஒரு கழுத்து கயிறு, ஒரு மொகரை, இப்படி எத்தனை கயிறு இருந்தாலும் அந்த மாட்டுக்காக அழகுக்காண்டி நம்ம கட்டக்கூடிய ஒரே கயிறு இந்த மணி தாங்க. இந்த மணியும் தாங்க. இந்த 2 மணி கயிறு தான். அதனால் மாடை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய கயிறு 5-6 கயிறு கட்டுறோம். அழகுக்காக இந்த ஒரு மணி கயிறை எல்லாருமே கட்டுங்க. நிறைய பேர் மாட்டுக்கு மணி கூட போடாமல் வச்சுருக்கீங்க. மணி கட்டுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த சத்தமும் ரொம்ப நல்லது வீட்டுக்கு, அது மாட்டுக்கும் பாதுகாப்பு. அதனால் அனைவரும் மணி கயிறு கட்டுங்க மாட்டுக்கு. நன்றி, வணக்கம்.